Like one of my friend who got like 198.5 in his 12th standard. நான் வந்து 191 கட் ஆஃப். அவன் பண்ண தப்பு நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. சாம்பிளுக்கு என்னோட சாய்ஸ் ஆர்டரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அந்த சீட் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படின்னா ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த 5 ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத இப்போ நான் உடனே சொல்கிறேன். இதில் இன்னொரு ஒரு ப்ராசஸும் இருக்குது. லைக் 7.5 ரிசர்வேஷன் சீட் பீப்புள்னு சொல்லியிருக்கல. ஸோ இனிஷியலி நீங்கள் டாக்குமெண்ட்டில் அப்லோட் பண்ணும் போதே 6th to 12th வரைக்கும் என்னென்ன ஸ்கூலில் நீங்கள் படிச்சிருக்கீங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதில் ப்ரொவைட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை வச்சுட்டு நீங்கள் 7.5க்கு நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களை தேடி வந்துடும். இப்போ யாரெல்லாம் 7.5 சீட் ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூல், கார்ப்பரேஷன் ஸ்கூல், முனிசிபல் ஸ்கூல், ஆதி திராவிட அண்ட் ட்ரைபல் வெல்ஃபேர் ஸ்கூல், கல்லா ரிக்ளமேஷன் ஸ்கூல், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஸ்கூல் அண்ட் ஸ்கூல்ஸ் மேனேஜ்டு பை கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான ஸ்கூலில் படித்த ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க 6th to 12th வரைக்கும் அப்படின்னா நீங்கள் 7.5 ரிசர்வேஷனுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஸோ எலிஜிபிள் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 2 கவுன்சிலிங் நடக்கும். ஒரு கவுன்சிலிங் 7.5 ரிசர்வேஷன் சீட்டு. நான் சொன்ன மாதிரி ஜென்ரல் கவுன்சிலிங் எடுத்துக்கும் போது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் பீப்புள் லைக் எக்ஸ் சர்வீஸ் மேன், டிஃப்ரெண்ட் ஏபிள் பீப்புளுக்கு 1 வாரம் நடக்க சொன்னேன் இல்லையா, அவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் முடிஞ்சிடும். ஸோ செகண்ட் யாருன்னா ஃபஸ்ட்டு சீட் எல்லாமே இந்த 7.5 ரிசர்வ்டு பீப்புளுக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் ரிசர்வேஷனில் எலிஜிபிள் ஆகாத பசங்க இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான ப்ரொசீஜர் நெக்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அந்த 7.5 ரிசர்வேஷனில் நீங்கள் எலிஜிபிளாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் காலேஜ் ஃபஸ்ட்டு வந்து அலாட் ஆயிரும். அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜென்ரல் பீப்புளோட காம்படேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த 7.5 ரிசர்வேஷன் ஜென்ரல் பீப்புள்லையும் இருப்பாங்க, அந்த ரிசர்வேஷன் பீப்புள்லையும் இருப்பாங்க. ஸோ ரிசர்வேஷன் பீப்புளோட இருக்கும் போது ஒரு காலேஜும் ஜென்ரல் ரேங்க்ல இருக்கும் போது ஒரு காலேஜும் கிடைக்கும். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் 2ல் ஏதாவது ஒரு காலேஜ் தான் நீங்கள் சூஸ் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டைம் டேபிள் பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும் லைக் இந்த மெயின் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணக்கூடிய இந்த டைமில் எந்தெந்த டேட்டில் என்னென்ன ப்ராசஸ் நடக்கும், எந்த ரவுண்ட் எப்போ கம்ப்ளீட் ஆகும், எப்போ அடுத்த ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, எப்போ சீட் அலாட்மெண்ட் நடக்கும், எப்போ நம்ம டேரெக்டாக அந்த காலேஜை ரீச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு டைம் லைனுமே அவங்க கொடுக்காம தான் வச்சுருக்காங்க. ஸோ அது எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா நீங்கள் அந்த ரேங்க் லிஸ்ட்லாம் வந்ததுக்கப்புறம் ஒவ்வொன்றா ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ மூலம் ஒரு டைம் டேபிள் வரும். ஸோ அந்த டைம் டேபிளில் இந்த ரவுண்ட் இந்த டைமில் பண்ணலாம், இந்த ரவுண்ட் இந்த டைமில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் அதில் இருக்கும். ஸோ நீங்கள் அப்போ அந்த டைம் டேபிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க. சாம்பிளுக்கு என்னோட சாய்ஸ் ஆர்டரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கிடச்சிச்சு அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. லைக் நான் எப்படி என்னோட சாய்ஸ் ஆர்டர் நான் ஃபிக்ஸ் பண்ணேன் அப்படின்னா இந்த காலேஜ் வந்து எனக்கு கிடைக்கும் கிடைக்காதுன்னா நான் ஃபஸ்ட்டு பார்க்கல. கிடைக்குதோ இல்லையோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், நம்ம வச்சுருவோம் சொல்லிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி, எம்ஐடி கேம்பஸ்லாம் ஃபஸ்ட்டு போட்டேன். பிஎஸ்சி, தியாகராஜர்லாம் அது போட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு இருக்கக்கூடிய நல்ல காலேஜ், எனக்கு இது அவைலபிளாக இருக்கும், இந்த காலேஜ் என் கட் ஆஃப்க்கு கரெக்டாக வரும் அப்படின்னு தெரிஞ்ச 4-5 காலேஜ் எல்லாமே நான் மிடில் போட்டேன். இது அவ்வளோ ஒர்த் இல்லை அப்படின்னு இருக்குல்ல சில காலேஜஸ்லாம், பட் அந்த காலேஜ் எல்லாமே நான் பின்னாடி வச்சுக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆர்டர் தான் நான் ஃபிக்ஸ் பண்ணேன். எனக்கு நிறைய கைடன்ஸ்லாம் இருந்துச்சு. லைக் என் ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்ட, அதுக்கப்புறம் ஒரு எனக்கு தெரிஞ்ச நிறைய ஒரு யூடியூபர்ஸ் கிட்ட நான் நிறைய சஜஷன் கேட்டேன். அவங்களுக்கு என்னோட சாய்ஸ் ஆர்டரை சென்ட் பண்ணி அவங்ககிட்ட ஒரு வெரிஃபிகேஷன் வாங்கிட்டு தான் நான் வந்து என்னோட சாய்ஸ் லிஸ்ட்டை வந்து நான் அப்லோட் பண்ணேன். Like one of my friend who got like 198.5 in his 12th standard. நான் வந்து 191 cut off. Like what happened to him I don't know. அவனுக்கு ஒரு காலேஜ் வேணும்னு ஒரு விடாப்படியாக இருந்ததுனால எடுத்தோடனே அந்த காலேஜோடைய ஆர்டரை வச்சுட்டான். லைக் now I feel like he may get like some better college அப்படின்னு. அவன் பண்ண தப்பு நீங்கள் யாரும் பண்ணாதீங்க. சாய்ஸ் ஆர்டர் தான் உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ண போது. பார்த்து நிதானமாக காலேஜை விசாரித்து நிறைய யூடியூப் சேனல்ஸ்லாம் பாருங்கள். இந்த காலேஜ் எப்படி இருக்கும், இந்த கோர்ஸ் இந்த காலேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜஸ்ட் கோர்ஸா காலேஜா அப்படின்னு பார்த்துக்கிட்டா ஜஸ்ட் கோ வித் அ கோர்ஸ், டோன்ட் கோ வித் அ காலேஜ் பேஸ்ட் அப்பான் தேர் பப்ளிசிட்டி, அவங்களுடைய ஃபேம்காக போகாதீங்க. கோர்ஸ் தான் நம்மளுக்கு என்றைக்குமே இம்பார்ட்டன்ட். நம்ம கோர்ஸில் எவ்வளோ தூரம் நம்ம ஃப்ளெக்சிபிலிட்டியாக இருக்கமோ அதை வச்சுட்டு தான் நம்மளுடைய கெரியர் டிசைட் ஆகிருக்கு. டசன்ட் மீன் லைக் பிளேஸ்மெண்ட்ஸு, கேம்பஸ் அது ஒரு இம்பார்ட்டன்ட் தான், பட் டோன்ட் கிவ் ப்ரிஃபரன்ஸ் தேட் மச் டு தோஸ் டைப் ஆஃப் திங்ஸ். கிவ் ப்ரிஃபரன்ஸ் டு கோர்ஸ் தான் நம்மளுக்கு என்றைக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த காலேஜில் எனக்கு இந்த கோர்ஸ் நல்லா இருக்குன்னு அதை எடுத்துருங்க, காலேஜை வச்சு காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க. ஸோ அந்த டைம் டேபிள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த டைம் டேபிளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அந்த டைம் டேபிள்லேயே உங்களுக்கு வந்து எப்போ சீட் அலாட் ஆகும் அப்படிங்கிறதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்கும். அந்த சீட் அலாட்மெண்ட்டுக்கு அப்புறம் என்னென்ன நடக்கும் அப்படின்னா ஒரு 5 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த 5 ஆப்ஷன்ஸ் என்னங்கிறத இப்போ நான் உடனே சொல்கிறேன். நம்பர் 1 ஆப்ஷன் அக்செப்ட் அண்ட் ஜாயின். உங்களுக்கு அலாட்டாக இருக்கக்கூடிய காலேஜ் உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனாக இருக்கக்கூடிய அக்செப்ட் அண்ட் ஜாயினை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த காலேஜ் ஃபிக்ஸ் ஆகிடும். நீங்கள் டேரெக்டாக காலேஜ்
வித் அ பர்டிகுலர் ஸ்பேன் ஆஃப் டைம் அந்த காலேஜை போய் நீங்கள் டேரெக்டாக பார்க்கணும். நீங்கள் அந்த காலேஜ் நீங்கள் டேரெக்டாக பார்த்து விசிட் பண்ணல, ஃபீஸ் பே பண்ணல, அதுக்கான ஒரு ஃபீஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபீஸை நீங்கள் இன்னும் பே பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ் நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பீப்புளுக்கு மூவ் ஆகிரும். அந்த காலேஜுக்கான சீட் உங்களுக்கு கிடையாது. அண்ட் நெக்ஸ்ட் ஒன், அக்செப்ட் அண்ட் அப்வர்ட். இந்த ஆப்ஷன் என்னது அப்படின்னா, இப்போ உங்களுக்கு அலாட்டாக இருக்கக்கூடிய சீட் உங்களுக்கு ஓகே, பட் மேலே இருக்கக்கூடிய சாய்ஸஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கு, அதுலேயும் எனக்கு ஒரு காலேஜ் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் கொடுங்க. சப்போஸ் இந்த அக்செப்ட் அண்ட் அப்வர்ட் ஆப்ஷன் மூலிமா மேலே எந்த ஒரு காலேஜும் உங்களுக்கு இன்னும் அவைலபிளாக இல்லை, எல்லாமே ஃபில் ஆயிடுச்சு, உங்கள் கட் ஆஃபுக்கு அது கிடைக்கல அப்படின்னா ஏற்கனவே அக்செப்ட் பண்ணியிருக்க, ஏற்கனவே அலாட்டாக இருக்க அந்த காலேஜ் ஃபைனலைஸ் ஆயிரும். Then you can follow the procedure as like as option 1. And third one, decline and upward. இப்போ கரண்டாக உங்களுக்கு அலாட்டாக இருக்கக்கூடிய காலேஜ் உங்களுக்கு வேணாம், மேலே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸில் இருக்கக்கூடிய காலேஜ் எனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், அது எனக்கு ஷுவராக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருந்தீங்கன்னா டிக்ளைன் அண்ட் அப்வர்ட் கொடுங்க. இன்கேஸ் மேலே இருக்கக்கூடிய காலேஜ் உங்களுக்கு கிடைக்கல, இட்ஸ் நாட் பாசிபிள் ஃபார் யூ அப்படின்னா உங்களுக்கு அலாட்டாக இருக்கக்கூடிய காலேஜும் நீங்கள் டிக்ளைன் பண்ணிட்டீங்க, ஸோ உங்களுக்கு அதுவும் கிடைக்காது, மேலேயும் காலேஜ் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த கவுன்சிலிங் ப்ராசஸில் ஒரு காலேஜும் அலாட்டாக இருக்காது. அண்ட் லாஸ்ட் ஒன், டிக்ளைன் அப்படின்னு சொல்லிட்டு. டிக்ளைன் அப்படின்னா இருக்கக்கூடிய கவுன்சிலிங் ப்ராசஸ் அந்த ரவுண்ட்லேருந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க. வெளியே வந்து நெக்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் பீப்புளோட நீங்கள் காம்படிட் பண்ணுவீங்க. அண்ட் ஒன் மோர் திங், லைக் இது நம்மளுக்கு தெரிஞ்சுதான் குவிட் அப்படின்னு சொல்லிட்டு. குவிட்டுங்கிறது எனக்கு எதுவுமே வேணாம், எனக்கு ரவுண்ட் 1 வேண்டாம், ரவுண்ட் 2 வேண்டாம், ரவுண்ட் 3 வேண்டாம், கவுன்சிலிங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக குவிட் பண்ணுறது. ஸோ இதேமாரி ஒவ்வொரு ப்ராசஸையும் தாண்டி தான் நம்ம கவுன்சிலிங்கில் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஒரு காலேஜோட நம்ம அலாட்டாக இருப்போம். ஸோ இது வந்து நம்ம ஃபியூச்சரை டிசைட் பண்ணக்கூடிய ஒரு சின்ன ப்ராசஸ் தான். ஸோ இந்த ப்ராசஸ்ங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக கிடையாது. அந்த டைமில் அந்த ப்ராசஸ் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா, ப்ராப்பராக பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிரும். அண்ட் சாய்ஸ் லிஸ்ட் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக பண்ணுங்கள். இந்த சாய்ஸ் லிஸ்ட் தான் உங்கள் லைஃபை டிசைட் பண்ண போகுது. ஏன்னா நீங்கள் அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப் டு செப்டம்பர் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கேன் இல்லையா, அதுக்கு முன்னாடி நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் அவங்களுடைய காலேஜ் ரன்னிங் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். ஸோ அந்த டைமில் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்கக்கூடிய இந்த கவுன்சிலிங் மட்டும்தான். ஸோ இந்த 1 இயரை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸை நிதானமாக மெதுவாக பண்ணுறாங்க. நீங்களும் ஸ்லோவாக ப்ராப்பராக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை நினச்ச காலேஜோட கண்டிப்பாக உங்கள் லைஃப் செட்டில் ஆயிடும். ஸோ இன்னும் கவுன்சிலிங்கில் ஸ்டக் ஆகிட்டு இருக்கக்கூடிய உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு உடனே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாகவே கவுன்சிலிங் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன்ஸ் A to Z எல்லாமே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். இந்த டைமில் நம்ம நிறைய வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருப்பாங்க, பட் ஒவ்வொரு வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்குமா என்னன்னு தெரியல. பட் இந்த வீடியோ இட் கவர்ஸ் எவ்ரி திங் வித் இன் அ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம். ஸோ இதை மாதிரியான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஜஸ்ட் டைரக்ட்லி DM me இந்த கமெண்ட் செக்ஷன். மேலே தெரியக்கூடிய இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரைசிங் ஸ்காலர்லி சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.